Hi friends, hello வணக்கம். This is Shivaji. Friends, நீங்கள் எந்த ஸ்டேஜில்னா நீங்கள் புதுசான ட்ரேடுக்கு வாங்க இல்லை ரெகுலராக ட்ரேட் பண்ணிகிட்ருங்க. ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த ட்ரேட்னா பண்ணுங்க, ஆப்ஷனாக இருங்க, நீங்கள் ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் M6ல் பண்ணுங்கள், எதுனா பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே கிடையாது. அதே மாதிரி எந்த செட்டப்பில் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்றதுல வந்து ஃபஸ்ட்டு தெளிவாக இருங்க. செட்டப்பே இல்லாமல் தயவு செஞ்சு ட்ரேட் பண்ணாதீங்க. ஏதாச்சும் ஒரு செட்டப், அதாவது அது ஒரு மொக்க ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டுமே, அதாவது ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜியில் நான் பண்ணுறேன் அதனால் லாஸ் ஆகுது, இல்லை அந்த ஸ்ட்ராட்டஜியில் நான் பண்ணுறேன் அதனால் ப்ராஃபிட் வருது, ஏதாச்சும் ஒரு காரணத்தோடு ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது லாஸ்ட் ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன், 7 years லாஸிங் அப்படின்னு. ஸோ உங்களுடைய சப்போர்ட் ரொம்பவும் ஹியூஜாக இருந்தது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல். ஆல்ரெடி நான் அந்த வீடியோஸ் அவ்வளோ வரும்னு எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக வந்து ரியாலிட்டி சொல்ல வந்து அந்தளவுக்கு நிறைய பேர் லைக்ஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா நம்ம 1400 வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட எல்லா வீடியோ ரியாலிட்டி பற்றி நிறைய விஷயம் நம்ம பேசியிருக்கேன். சில வீடியோவில் வந்து ஸ்ட்ராட்டஜி ட்ரிக்ஸுங்க பற்றி சொல்லியிருக்கேன். எல்லாமே கம்பேர் பண்ணி பார்த்ததில் லாஸ்ட் வீடியோ வந்து நிறைய பேர் வந்து ஒரு மோட்டிவேஷனாக உங்களுடைய லைக்ஸ் கமெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ தொடர்ந்து இதே மாதிரி உங்களுடைய ஆதரவை தெரிவிப்பீங்க நம்புகிறேன். நம்ம இன்றைக்கி வீடியோக்கு போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆப்ஷனை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஆப்ஷனை பற்றினா நான் கால் ஆப்ஷன்னா என்ன, புட் ஆப்ஷன்னா என்ன, டைம் டிகேன்னா என்ன, எப்படி இறங்கும் எப்படி ஏறும், இப்படிலாம் நம்ம வந்து கணக்கு போட்டு சொல்கிறத விட, இப்போ நம்ம சாதாரண மக்கள், அதாவது நான் ஸ்டார்டிங் எனக்கு யாருன்னா இப்படி சொல்லி கொடுத்துருந்தா எனக்கு புரிஞ்சிருக்குமோ அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருக்கீங்க. அந்த வகையில் வந்து நான் இந்த வீடியோ உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். அதாவது புதுசாக வரவங்க இடத்துல என்ன நான் வச்சுருந்தேன், எனக்கு அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருந்தா புரிஞ்சிருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி புதுசாக வரவங்களை இந்த மாதிரி சொல்லி கொடுத்தா புரியுமோ அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ தான் அது. சரி வாங்க நம்ம பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மேலே வந்து சைக்கிள் வச்சுருக்கேன், கீழே வந்து பைக் வச்சுருக்கேன், அதுக்கு கீழே வந்து காரு. ஓகேங்களா? நான் என்னுடைய இமேஜ் என்ன எடுத்துட்டுங்களா, கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். இமேஜ் என்னவும் தேவையில்லை, நம்ம சொல்கிற விஷயம் புரிஞ்சால் சரி. இமேஜ் என்னத்துக்கு, இமேஜ் தேவையில்லை. ஓகே, நான் மேலே வச்சுக்கிறேன் விடுங்க, உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுடா. ரைட், ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மேலே வந்து சைக்கிள் இருக்குது, அதுக்கு கீழே பைக் இருக்குது, அதுக்கு கீழே கார் இருக்குது. கண்டிஷன் என்னன்னு பாருங்கள். 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் 1 ஹவரில் கடக்கணும். 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை 1 ஹவரில் கடக்கணும். இது 3 பேரும் கலந்துட்டு இருக்காங்க. சைக்கிள் ஓட்டுறவரும், பைக் ஓட்டுறவரும், கார் ஓட்டுறவரும் 2-3 பேர் கலந்துட்டாங்க. 3 பேர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்னே வச்சுக்கலாங்களேன். இப்போ சைக்கிள் ரொம்ப ஓட்டி ஓட்டி பழக்கம் இருக்குது, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டார் சைக்கிள் ஓட்டி. பைக்கும் அவரும் பழகிட்டார், கார் ஓட்டி நல்லா பழகிட்டார். இப்போ காம்படிஷனும் கலந்துக்கிறாங்க. இந்த 50 கிலோமீட்டர் தூரத்தை 1 ஹவரில் கடக்கணும். இதில் யார் கடந்து முன்னாடி வராங்களோ அவங்களுக்கு வின்னிங்கான சான்ஸ், அதாவது வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஓகேங்களா? இதுக்கு சென்டர்லலாம் நிறைய பிரச்சனைகளாக இருக்கும். ஒரு சில டைமில் ரோட் டேமேஜாக இருக்கும், ஒரு சில டைமில் ரோடு நல்லா இருக்கும், நல்லா இல்லாமல் அப் இருக்கும், டவுன் இருக்கும், எல்லா விஷயம் நடக்கும் நடுவில் சென்டரில். இந்த 50 கிலோமீட்டர் சென்டரில் ரோடு ஒன்றும் க்ளீனாக ஒன்று இருக்க போகிறது கிடையாது. ரோடு ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை போர் அடிக்குது அப்படின்னு டிஸ்லைக் பண்ணுறவங்க வந்து அவங்கள என்னால் புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா இதை விட என்னால் ஈஸியாக ஒரு ஆப்ஷனை பற்றி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு தெரியல. ரொம்ப யோசித்து நான் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்தேன். ஸோ அதனால் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த 50 கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கிற கரடு முரடான பாதைங்களை கடந்து வந்து முன்னாடி வந்தால் வின். கரடு முரடாக இருக்கலாம், நைஸாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், கண்டிஷன் தெரியாது யாருக்குன்னு. மேபி 50 கிலோமீட்டர் ஃபுல்லாக நைஸாக இருக்கலாம் ரோடு. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதில் சான்சஸ் வந்து யார் வந்து வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம், குறைஞ்ச நேரத்தில் இந்த இடத்துல வந்து வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து யாருக்கு அதிகம்? எஸ், ஆப்வியஸ்லி காரில் போகிறவங்களுக்கு சான்சஸ் அதிகம். ரெண்டாவது வந்து பைக்கில் வரவங்களுக்கு சான்சஸ் அதிகம். கடைசியாக வந்து மூணாவது சைக்கிளில் வரவங்களுக்கு சான்சஸ் அதிகம். ஓகேங்களா?
இது ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா, கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வாங்கி விற்கிறாங்க இல்லைங்களா, அன்றைக்கி நான் வந்து ஆப்ஷன் பையிங் மட்டும் பற்றி பேச போகிறேன். ஆப்ஷன் பையிங் ஒன்லி இந்த வீடியோ ஃபார் ஆப்ஷன் பையிங்க்கு மட்டும்தான். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதாவது இப்போ வரலாம் வாங்க, இதில் அட் த மணி, இந்த மணி, அவுட் ஆஃப் த மணின்னு இருக்கும் இல்லைங்களா, இது வந்து ஓடிஎம். இந்த பைக் அப்படின்னு சொல்லிங்களா, இது வந்து ஏடிஎம். இது கார் அப்படின்னு சொல்லுங்க, இது இந்த மணி, அதாவது ஐடிஎம். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் தொகை வந்து கம்மியாக கிடைக்குது அப்படின்றா, ஒரு 5 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னா, 5 ரூபாய்க்கு வந்து ரெண்ட், ஓகே சைக்கிள் ரெண்ட் வச்சுக்கலாம், ஒரு 5 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா அதுக்கேற்ற பர்ஃபார்மன்ஸ் தான் அதில் காமிக்க முடியும். இது பைக் வந்து ஒரு 50 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னா அதுக்கேற்ற பர்ஃபார்மன்ஸ் அது காமிக்க முடியும். இந்த கார் அப்படி 100 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னா இதுக்கேற்ற பர்ஃபார்மன்ஸ் இதுக்கு காமிக்க முடியும். இவ்வளோ தூரத்தில் இதனால் முடியும், இவ்வளோ தூரத்தில் இதனால் முடியும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த 5 ரூபாய் ஓடிஎம், 50 ரூபா ஏடிஎம், 100 ரூபா ஐடிஎம், இது புரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, இந்த 50 கிலோமீட்டரு இந்த 1 ஹவர்னு சொல்கிறீங்களா, இதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த 50 கிலோமீட்டர்னு சொல்கிறீங்களா, இது வந்து உங்களுடைய டார்கெட் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டார்கெட், நீங்கள் போகிற இலக்கு. ஓகேங்களா? இங்கே போகிற இலக்கு மேபி அதனுடைய ப்ராஃபிட்னு சொல்லலாம், ப்ராஃபிட் டார்கெட் எதுனா சொல்லலாம். நீங்கள் இந்த அவர் அப்படின்னு சொல்கிறீங்களா, இது வந்து எக்ஸ்பைரி, அதாவது உங்களுடைய எக்ஸ்பைரி, மந்த்லி எக்ஸ்பைரியா, வீக்லி எக்ஸ்பைரியா, உங்களுடைய எக்ஸ்பைரி. இது இவ்வளோ நாளுக்குள்ளே இவ்வளோ டார்கெட் ரீச் பண்ண முடியுமா, இவ்வளோ வாரத்துக்குள்ளே இவ்வளோ டார்கெட் ரீச் பண்ண முடியுமா, இவ்வளோ நாட்களுக்குள்ளே இவ்வளோ டார்கெட் ரீச் பண்ண முடியுமா அப்படின்றத நீங்கள் இது மூலமாக கம்பேர் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 5 ரூபா இருக்கு இல்லைங்களா, இந்த 5 ரூபா இவ்வளோ நாள், அதாவது இப்போ நம்ம கிலோமீட்டர்லாம் வேணாம், இப்போ வந்து இந்த இதை எரேஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த காரு பைக் எல்லாம் மறந்துடுங்க கொஞ்சம் நேரத்துக்காக. கார் பைக் சைக்கிள்லாம் இப்போ ஓடிஎம் ஏடிஎம் வந்துருச்சு, இப்போ நம்ம ஐடிஎம் வந்தாச்சு. இப்போ ஏடிஎம் இருக்குல்ல, அட் த மணியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து மார்க்கெட் இறங்க வந்து அதனுடைய ஸ்பீடு வந்து நல்லா ஒர்க் ஆகும், பர்ஃபார்மன்ஸ் நல்லா ஒர்க் ஆகும். அதே மாதிரி இந்த ஐடிஎம் இருக்குங்களா, ஐடிஎம் கூட மார்க்கெட் இறங்க சொல்ல இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா காமிக்கும். ஆனால் இந்த ஓடிஎம் இருக்கு இல்லைங்களா, மார்க்கெட் ஏற சொல்லவும் இறங்க சொல்லவும் அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாக காமிக்கும். ஏன் இவ்வளோ விஷயம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் சொல்கிறேன் அப்படின்னா, ஷார்ட்டாக நாங்கள் ஏன் கம்மியான ப்ரீமியம் தொகை செலுத்தி நாங்கள் வந்து பை பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு. ஏன்னா வந்து காசு கம்மியாக இருக்குது, எங்கிட்ட வந்து வெறும் 10,000 ரூபாய் தான் இருக்குது, எங்கிட்ட ஒரு 5,000 ரூபாய் தான் இருக்குது, எங்கிட்ட ஒரு 50,000 தான் இருக்குது, எங்கிட்ட 20,000 ரூபாய் தான் இருக்குது அப்படின்ற என்ன மைண்ட் செட். அவங்களுக்கு 5,000 ரூபாய் பெருசாக இருக்கலாம், ஒரு 50,000 ரூபாய் பெருசாக இருக்கலாம், அது சொல்ல வரல. ஆனால் எந்த ப்ரீமியம் செலக்ட் பண்ணுறீங்க அது பாருங்கள். ஃபஸ்ட் வந்து ஓடிஎம், அது ஓடிஎம்னா அவுட் ஆஃப் த மணி, ரொம்ப தூரத்தில் தள்ளி வாங்குறோமா, ஏன்னா அதுதான் உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த கம்மியாக கிடைக்குதுன்னா அதை வாங்கி நமக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்றதுல ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிவாக இருங்க. ஏன்னா ஓகேங்களா, அதுதான் பிரச்சனையே. ஒருத்தர் ரொம்ப தூரம் தள்ளி உங்களுக்கு கம்மியான விலைக்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து அப்போயே புரிஞ்சிக்க வேண்டியதான். ஏன்னா வந்து அவங்களாம் ஆப்ஷன் ரைட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. இப்போ இன்றைக்கி நான் அதை பற்றி பேசவில்லை, ஒன்லி ஆப்ஷன் பையிங் மட்டும். நீங்கள் எந்த மாதிரி ப்ரைஸ் செலக்ட் பண்ணி நீங்கள் ஆப்ஷனில் தேர்ந்தெடுத்து முன்னாடி மூவ் பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சுங்க இந்த வீடியோ சிம்பிளாக. ஓகேங்களா? இப்போ ஆப்ஷனில் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், ஆப்ஷன் ஓடிஎம் பையிங்க்கு அவாய்ட் பண்ணணுன்ற விஷயம் தெரிஞ்சுக்க. சிம்பிளாக நான் வீடியோ, இந்த மொத்த வீடியோ கான்செப்ட் சொல்கிறது இதுதான். இப்படி விளக்கமாக சொன்னால் உங்களுக்கு புரியுன்றதுக்காக தான் இவ்வளோ சுற்றி வளைச்சி சொன்னேன். இப்போ எடுத்தோடனே இல்லை ஓடிஎம் வந்து வாங்காதீங்க, ஓடிஎம் வாங்கினா உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் சரியாக வராது அப்படின்னு சொல்கிறதுக்கும், இவ்வளோ விஷயம் எளிமையாக உங்களுக்கு சொல்கிறதுக்கும் வீடியோ பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னமும் ஏதாச்சும் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் பையிங் பற்றி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் மூலிமா கேட்கலாம். இல்லை ஆப்ஷனை பற்றி வேறு ஏதாச்சும் டவுட் இருந்ததாலும் நீங்கள் கமெண்ட் மூலம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது என்ன போகிறோம் அப்படின்னா, சார் இந்த லைவ் மார்க்கெட்டில் பையிங் போகலாம், செல்லிங் போகலாம், பிரேக் அவுட் நடக்கலாம், பிரேக் டவுன் நடக்கலாம், ஒரு சப்போர்ட் எடுக்கலாம், ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம் அப்படின்றத என்னோடய வியூஸை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன் லைவ் மார்க்கெட்டில். இது வந்து பியூர்லி எஜுகேஷனல் பர்பஸ்க்காக. ஆக்சுவலி இது என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து நான் அந்த ப்ரைம் டெலிகிராம் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணது 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷமாக வந்து சென்ட் பண்ணிட்டு வரேன். இப்போது சமீபத்தில் வந்து சார் நான் ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்கிறேன் சார், எனக்கு ஓரளவுக்கு மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, வெபினார்லாம் எனக்கு தேவையில்லை, ஜஸ்ட் உங்களோட ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் போதும் அப்படின்றவங்க ஒரு தரப்பு. இல்லை சார் நான் வெபினார் உங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணலான்னு இருக்கிறேன், வெபினார் என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுங்க அப்படின்னு கேட்குறோங்க.
ஸோ என்னோடய வெபினார் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா என்னோடய வெபினார் எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. அது பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன், மை வெபினார் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பிளேலிஸ்ட்டு போய் பார்த்தீங்கன்னா வெபினார் டீட்டெயில்ஸ் என்ன அப்படி. அதுக்கப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா கான்டாக்ட் பண்ணுங்கள். சார்ஜஸ் எவ்வளோ என்ன அப்படின்றத வாட்ஸ்அப் மூலிமா கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு வந்து வேறு மாதிரி எப்படி ஜாயின் ஆக முடியுமா, ஃப்ரீயாகவே ஜாயின் ஆக முடியுமா அப்படின்றதையும் பார்க்கலாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதில் 3 விதமாக வந்து நம்ம ப்ரைமில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒன்று, உங்கள்கிட்ட கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு வெறித்தனமான ஆர்வம், இல்லை நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படியாவது நிறைய விஷயம் கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருந்தால் ஒரு வெபினார் அட்டென்ட் பண்ணுங்கள். இது வந்து 45 days வந்து கோர்ஸ் இருக்கும். அது எப்படி டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிடும். நீங்கள் அந்த வெபினார் போய் ஃபஸ்ட்டு வீடியோ பாருங்கள், எப்படி இருக்குன்ற வெபினார் வீடியோ போய் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இல்லை சார் என்னால் வந்து அவ்வளோ ஃபீஸ் கொடுக்க முடியாது அப்படின்றவங்க டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவே. டிமெட் அக்கௌண்ட், அதாவது இந்த வீடியோக்கு லிங்க் கொடுத்துருக்கேன், 4 லிங்க் கொடுத்துருக்கேன். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங் 4 கொடுத்துருக்கேன். இந்த 4ல் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் நீங்கள் ஃப்ரீயாகவே இந்த என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சார் என்கிட்ட வந்து நிறைய அக்கௌண்ட்ஸ் இருக்குது, நான் புதுசாக வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ண முடியாது, வேறு ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்குதா, நான் உங்கள் ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் மந்த்லி 1000 rupees பே பண்ணியும் ஜாயின் பண்ணிக்கலாம். இது டியூஷன் ஃபீஸாக, இது வந்து டிப்ஸு காசுக்காக வாங்கலை, தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. என்னுடைய ஸ்க்ரீன்ஷாட்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மந்த்லி 1000 rupees நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வெபினார் அட்டென்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை வெபினாருக்கு எனக்கு முடியாது சார் அப்படின்றாங்க, மந்த்லி 1000 rupees ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கு 1000 ரூபா கூட என்னால் முடியாது சார், மாதம் கொடுக்க முடியாது அப்படின்றாங்க, நீங்கள் ஃப்ரீயாகவே டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து 2 வருஷமாக நான் சென்ட் பண்ணிகிட்ருக்கேன். 1 நாள் 2 நாள்லாம் கிடையாது, இது டெய்லி சென்ட் பண்ணிகிட்டு இருப்பேன். என்னோடய பர்சனல் வியூஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதுவும் ஃப்ரீ டெலிகிராம் சேனல் நீங்கள் ஒரு டைம் போய் பாருங்கள், எந்த மாதிரி வியூஸ் வந்து உங்களுக்கு சென்ட், அதாவது உங்களுக்கு மார்னிங்கில் சென்ட் பண்ணி வந்தது பிரேக் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பிரேக் டவுனுக்கான சான்சஸ் தரலாம் அப்படின்றத உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகேங்களா? இது சென்ட் பண்ணுறது என்னென்னா உங்களுக்கு நாலேஜ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். நீங்கள் வெபினார் அட்டென்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இல்லை டைரெக்டாக வந்து அட்டென்ட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நாள் எடுத்துக்கும், ஒரு 3 மாதம் 6 மாதம் டைம் எடுத்துக்கும், வேறு எதுவும் கிடையாது. கொஞ்சம் குயிக்காக நாலேஜ் வேணும்னா வெபினார் அட்டென்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் அப்படியேவும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.